குட் மார்னிங். ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சில்லியா, அந்த டிஃபன் சாம்பார் போடும்போது கேட்டாங்க சில்லியா நீ இந்த சாம்பாரை போடும்போது நான் சொல்லலாம். நான் சில்லியா நீ எது செய்தாலும் வீடியோ எடுக்கலாம் சில்லியா. நான் தூங்கினால சில கொஞ்ச நேரம் நீ எப்படி தூங்கின ஊசி தானே இருந்தப்போ. கிறிஸ்பி தோசை பாருங்க. தோசைன்னா இப்படி வரணும். எப்படி இருக்கு பாருங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் வீட்டில் சமைச்சு கொடுங்க. சோம்பேறித்தனம் படாதீங்க. மற்றதெல்லாம் பேசுகிறீங்க, படிப்பு இடிப்புன்னெலாம். பெற்ற குழந்தைங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுங்க. கணவனுக்கு சமைச்சு கொடுங்க. நீங்கள் அவரை சமைக்க சொல்லுங்கள். வீக் டேஸில் நீங்கள் சமைங்க. வீக்கெண்டில் ஒய்ஃபுக்கு நீங்கள் சமைச்சு கொடுங்க. வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் வாழ்க்கை. ஒருத்தர் விட்டு கொடுத்து சண்டை போட்டு சச்சரவு பண்ணி மறுபடியும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் சண்டை போட்டு சச்சரவு பண்ணி ஒன்று சேர்ந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவனும் பஞ்சாயத்துலாம் வரக்கூடாது. நீங்களே அடிச்சுக்கணும், நீங்களே பிடிச்சிக்கணும், நீங்களே ஹாப்பியாக இருக்கணும். இவ்வளோ தான் வாழ்க்கை. எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல வந்திருப்பீங்க. வேறு சுச்சுவேஷன் வந்திருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு லேட்டாக வந்தேனே. லைஃபே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான். ஃப்ரெண்டுகளை இறங்கி போகிறோம்ல, கணவன்கிட்ட இறங்கி போகிறேன்னா, பெத்த பிள்ளைகிட்ட இறங்கி போகிறோம்ல, அவங்களால உருவான புருஷங்கிட்ட இறங்கி போகிறான்னா, இவ்வளோதான் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆறுதலாக பேசுகிறீங்க. அந்த பொண்ணு பேர்னா பாப்பா ஒருத்தி ஜெர்மன்லேருந்து உங்களை அப்பான்னு எங்கள் அப்பா மாதிரி இருக்குது, உங்களை அப்பான்னு கூப்பிட்றேன். நிறைய பேர் அதை மாதிரி போகிறீங்க. நிறைய பேர். இதுக்கு மேலே என்ன வேணும் வாழ்க்கையில்? இது போதும் எனக்கு, இது போதுமே போதுன்றது தான் வாழ்க்கை. ஆசைகளை குறைச்சிக்கினாலே நிம்மதி தன்னால் பக்கத்து வீட்டில் நிம்மதி உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கும். ஆசை 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 அடுத்தவனை பார்த்து சூடு வைக்கிறீங்க. அதுதான் பெரிய வியாதி உங்களுக்கு. இருக்கிறத வச்சு ஜாலியாக இருங்க. உங்களுக்கு நிறைய இருக்கா, அடுத்தவனுக்கு கொடுத்து பழகுங்க. உங்களுக்கு தேவையில்லாத பொருளை மற்றவனுக்கு கொடுங்க. அதையும் வச்சு அதையும் காவிக்கிட்டு அதையும் தூக்கிட்டு அலையாதீங்க. அது சுமை. அது புரிய மாட்டேது. வெள்ளைக்காரன் அதை செய்யவே மாட்டான். உடனே சேரிட்டியில் போட்டுருவான். அந்த மனம் நமக்கு வரணும். இதெல்லாம் தான் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிலேருந்து கற்றுக்கணும். அவ்வளோதான். நம்மளும் அந்த காலத்தில் பழச எடுத்துமே யாராவது ஒருத்தவங்க கொடுத்துருவாங்க, இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்களை கொடுத்துருவாங்க. அது பரவாயில்ல. ஸோ அதனால் வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, இந்த சுட இருக்கிறத புகை அடிக்குது. தேங்க்யூ சொல்லுமா. கைண்ட் தோசை. God bless you.